சிம்ரன் சிம்ரன், சொல்லு சின்ன பொண்ணே. உங்க ரெண்டு பேரையும் நான் எங்கெல்லாம் தேடுறது, கடைசியில பார்த்தா எங்க இருக்கீங்க? ஐயோ சிம்ரன், வா இங்கிருந்து போயிடலாம். ஏதோ கரடி சத்தம் கேக்குது. கரடி எல்லாம் இல்ல சின்ன பொண்ணு, நம்ம வசந்த அக்கா. எக்கோ எக்கோ வசந்தக்கா, ஏந்திருக்கா. என்னடி சின்ன பொண்ணு, வீட்டில் பசங்க தொந்தரவு தாங்க முடியல. லீவ் விட்டாங்க, என்னை எங்கே கூட்டிகிட்டு போ, அங்கே கூட்டிகிட்டு போ, இங்கே கூட்டிகிட்டு போன்னு உயிரை எடுக்கிறாங்க. கூட்டிட்டு போக வேண்டியதானக்கா? காசு பணம் என்ன கொட்டியா கிடக்கு. அது சரி, நீ மளிகை சாமான் வாங்கி உன் வயிற்று நிரப்புறதுக்கே உன் புருஷன் சொத்து அழிஞ்சிடும் போல. வாயை மூடு சிம்ரன், அவ தான் என்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்கானா. நீ பெரியவங்கன்னு கூட மதிப்பு இல்லாமல் கென்னு சிரிக்கிற. சரி சரி, கோச்சிக்காதீங்க வசந்தக்கா. வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப போராக இருக்கு சின்ன பொண்ணு. என்னதான் ஃபேன் போட்டுக்கிட்டு துணி தைச்சாலும் ஒன்றும் காற்று வர மாட்டேங்குது. 30-40 ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருக்குது. எங்கே வீட்டில் காத்தோட்டமாகவே இல்லை, புழுக்கமாக இருக்குது. அதுக்கே தைக்கிறதுக்கு கூட மூடே போக மாட்டேங்குது. நான் ஒரு ஐடியா சொல்றேன். வசந்தக்கா பசங்களும் வெளியே போகணும்னு ஆசைப்படுறாங்க. உனக்கும் துணி தைக்கிறதுக்கு காத்தோட்டமா இல்லைன்னு ஃபீல் பண்றேன். எனக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. என் மாமியார் மூஞ்சியை பார்த்து பார்த்து சலிப்பா இருக்கு. அதனால நம்ம வேலையை இன்னைக்கே இப்பவே போறோம். சின்ன பொண்ணு, அதான் காசு இல்லைன்னு சொன்னேன்ல சின்ன பொண்ணு. காசெல்லாம் ஒன்றும் வேணாம் வசந்தக்கா. காசு இல்லாம எப்படி சின்ன பொண்ணு? நீ ஏல நம்ம பாரு, கொஞ்சம் நான் வந்தாக்கா 8 கோடி பேரு. ஓ எதுக்குடி இப்ப ஊழிடுற? ஏ சிம்ரன், உன் சிரிப்பு பட்டனை கொஞ்சம் ஆஃப் பண்ணு. மற்றவங்களை பார்த்து எப்போ பார்த்தாலும் கேட்க சிரிக்கிறத குழப்ப வச்சுட்டு இருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்க மரமண்டிங்களுக்கு புரியலையா? புரியுற மாதிரி சொல்லு சின்ன பொண்ணு. ஃப்ரீ பஸ் வீட்டு இருக்காங்கல்ல, அத சொல்றேன். அடா ஆமா இல்ல? ஆமாவா இல்லையா? ஆமா மட்டும்தான். ஃப்ரீயா பஸ்ல போறோம், ஜாலியா நம்ம பொழுது கழிக்கிறோம். ஓகே ஓகேடி. ஒரு நாள் ஃபுல்லாவா? அப்போ நான் துணியும் என்னோட மிஷினும் எடுத்துன்னு வந்துடுறேன். அப்பதான் தச்சு தர முடியும். நானும் அச்சு முறுக்கெல்லாம் வீட்டில் சுட்டு வச்சிருக்கேன்டி. அதை நான் எடுத்துட்டு வந்தா விற்கலாம்ல. நானும் 4 காசு பாப்பல்ல. சரி சரி, அவங்கவுங்களுக்கு தேவையான ஐட்டத்தெல்லாம் எடுத்துக்கோங்க. டைம் ஆகுது, சீக்கிரமா போலாம் வாங்க.